தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்ன செய்கிறான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறான். இயேசுவை சோதிக்கும் நியாய சாஸ்திரி. சரி, இயேசு கிறிஸ்துடைய காலத்துல வந்தாச்சு. அவர் உண்டு பண்ணி வைத்து இருக்கிற நன்மை எது எது எதுன்னு பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க எதுன்னு நினைக்கிறீங்க? அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்து இருக்கிற நன்மைகள், ஆண்களும் பெண்களுமா சொல்லட்டும், என்னெல்லாம் நன்மை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு? பைபிள்ல யாருக்கெல்லாம் உண்டு பண்ணி வச்சிருந்தார்? அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை ஒவ்வொருவருக்கான அந்த நன்மையை பெறுவதற்கு முன்னதாக பல ப்ராசஸ் நடந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும். இன்று நான் பேச போகிற நன்மை, யோசேப்புக்கு என்ன நன்மை உண்டாக்கி வச்சிருந்தாரு? என்ன நன்மை உண்டாக்கி வச்சிருந்தாரு? அதை பெறுவதற்கு முன்னதாக எவ்வளவு பாடுபட்டாரு அது உங்களுக்கு தெரியும். தாவீதுக்கு என்ன நன்மை உண்டாக்கி வச்சிருந்தாரு? சாமுவேல் வரும் பொழுது மற்றவங்க எல்லா சகோதரனையும் கொண்டு விட்டு பார்த்தான், உடம்பு சர்றம் அது இது எல்லாத்தையும் வச்சு பந்தியெல்லாம் ஆயத்தப்படுத்துச்சு. ஆனா ஆகையால் தான் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். அவருக்காக சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் அவருக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. தகப்பன் ஒதுக்கினான், சகோதரர்கள் ஒதுக்கினாங்க, சகோதரனை ஏளமா பண்ணா. ஆனா இந்த தாவீதை எங்க கொண்டு நிறுத்தினாரு? தாவீதை எங்க அவருக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எங்க இருந்தது? காட்டுக்குள்ள இருந்தவனை எங்கேயோ கொண்டு போறதுக்கு பெறுவதற்கு பல ப்ராசஸ் நடந்துச்சுல. அதே போலதான் இந்த உலகத்துல பல ப்ராசஸ்ல இருக்குது. ஆனா இதெல்லாம் இந்த நன்மையெல்லாம் பல நன்மை உண்டு. அதை பார்த்தோம்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நன்மை தான். ஆனால் இன்று நமக்காக அவர் சொன்ன வார்த்தை எத்தனையோ முறை சொல்லி இருப்பேன். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அடிபட்ட பின்பு மரித்தார், பின்பு அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார். மீண்டும் அவர் யாருக்கெல்லாம் வெளிக்காட்டினார்? 500க்கும் அதிகமான பேருக்கு அவர் வெளிக்காட்டி பிற்பாடு அவர் பரநேறி செல்லும் பொழுது, நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அதுக்கப்புறம் 120 நாள் அந்த பெந்தைகோஸ்து அனுபவம், அந்த நாள்லாம் ஆவியானவர் வந்தார். நான் போய் உங்களுக்கு என்னத்தை ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னாரு? உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம், அது ஆயத்தம் பண்ணப்பட. அந்த ஸ்தலம் எங்க இருக்குது? அந்த ஸ்தலம் எங்க இருக்குது? பரலோகம். அந்த ஸ்தலம் ஆயத்தம் பண்ணின, அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின நன்மையை, அந்த ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பந்தி விருந்தலாம். மத்திய ஆகாயத்துல ஒரு பந்தி உண்டு. உங்களை யாருமே நீங்க பந்தியில சேர்த்துக்கொள்ளாம நீங்க ஒதுக்கப்படலாம், நீங்க துரத்தப்படலாம், நீங்க விரட்டப்படலாம். ஆனா உங்களுக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய ஆகாயத்துல எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது அவரோடு பந்தி இருக்கிற அந்த பாக்கியத்தை எத்தனை பேர் பெற போகிறீங்க?